Hi guys, welcome to Cine's Next Production. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பி தியாகராஜ் டைரக்ஷன்ல பிரசாந்த், சிம்ரன், யோகி பாபு, சமுத்திரகனி, கே.எஸ். ரவிக்குமார், கார்த்திக், பிரியா ஆனந்த் அவர்கள் நடிச்சு வெளிவந்த படம் தான் அந்ததன். இந்த படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை தான் காட்டாங்க. நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதோட நம்ம ஹீரோவை பத்தி சொல்லணும்னா பியானோ வாசிக்கிறதுல ரொம்ப திறமையான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இவரோட வாழ்க்கையில பெரிய கனவு என்னன்னா லண்டன்ல மிக பிரம்மாண்டமான ஒரு பியானோ கான்செப்ட பண்றதுதான். சோ அதுக்காகவே ஒவ்வொரு நாளும் பியானோ மேல இருக்கிற ஆசையினால ஒவ்வொரு நாளும் பயங்கர ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி கட் பண்ணா நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த சின்ன பையனுக்கு நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்திலே எப்பயுமே பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு நாள் மாடி மேல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப கேஷுவலா நடந்து வந்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த சின்ன பையன் அவருக்கே தெரியாத நடந்து வர பாதையில ஒரு கட்டையை வைப்பான். அந்த கட்டையை நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா தெரியாம அந்த கட்டை மேல கால் வச்சு அவர் கீழே தடுக்கி விழுந்துருவாரு. அப்பதான் அந்த பையன் கன்ஃபார்மே பண்ணிட்டா இவருக்கு உண்மையாலுமே கண்ணு தெரியல அப்படின்ட்டு. அதே நாள்ல ரோட்ல எதிர்ச்சியா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப வேகமா ஒரு வண்டி வந்து நம்ம ஹீரோவை மோதி கீழே தள்ளிடுறாங்க. அது வேற யாருமே இல்ல, இந்த படத்தோட ஹீரோயினி தான். நம்ம ஹீரோயினி என்ன பண்றாங்க, தெரியாம அவங்கள மோதிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு போய் டீ தான் வாங்கி கொடுத்து உங்களுக்கு உண்மையாலுமே கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. ஆமா எனக்கு கண்ணு தெரியாது, அது மட்டும் இல்லாத எனக்கு பியானோ லிஸ்ட்ல எனக்கு மிகப்பெரிய ஒரு பியானிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசை எல்லாமே அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பொண்ணு எங்க அப்பா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பியானிஸ்ட தேடிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீங்க சேர்ந்துட்டு அந்த பியானிஸ்ட் வேலையை நீங்க பாக்கலாமே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும் போது நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கினாரு. நான் நாள்ல இருந்து வேலைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தினமும் போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல பியானிஸ்ட வாசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் கொடுக்காரு. அது என்னன்னா நம்ம ஹீரோனால நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம். ஆனா நம்ம ஹீரோக்கு நல்லாவே கண்ணு தெரியுது. ஆனா ஏன் அவர் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காருன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய பியானிஸ்ட் ஆகணும்னு ஒரு ஆசை. சோ அதனால அவர் கண்ணு தெரியுற மாதிரி இருந்தா அவரால் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கண்ணு தெரியாத இருக்கும்போது தான் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே ஒரே பார்வை மூலமா ஒரு பொருள் மேல ரொம்பவே அட்ராக்ட் பண்ணி அதுக்குள்ள ரொம்பவே உள்ள போயிட்டு நம்ம கத்துக்க ஆரம்பிப்போம். அதனாலதான் நம்ம ஹீரோ இவ்வளவு நாளா கண்ணு தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்காரு. சோ அப்படிதான் ஒரு நாள் அவருடைய கண்ணுல எப்பயுமே பிளாக் கிளாஸஸ் போட்டு இருப்பாரு. அதை தள்ளி வச்சுட்டு கண்ணுக்குள்ள பார்த்தா ஒரு கான்டாக்ட் லென்ஸை போட்டிருப்பாரு. அந்த கான்டாக்ட் லென்ஸை கழட்டி வச்சுட்டு ஒரு நாள் வெளியே போயிருப்பாரு. அந்த இடத்துல அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா உங்களுடைய கண்ணாடியை கழட்டுங்கன்னா அவங்க கண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு அதை பார்த்து அவரு அந்த கான்டாக்ட் லென்ஸ்ல கழட்டி வச்சிட்டாரு. சோ அந்த இடத்துல அந்த பொண்ணு பார்த்தவொடனே உங்களுக்கு உண்மையாலுமே கண்ணு தெரியல, உங்களோட கண்ணுல எதுவுமே இல்லையே, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோட கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் அது இதுன்னு சொல்லி எப்படியா சமாளிச்சுட்டாரு. அதாவது சின்ன வயசுல எனக்கு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது கண்ணுல அடிபட்டுச்சு, அதுல இருந்து என்னுடைய கண் பார்வையை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு கதையை சொல்லி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ரெஸ்டாரண்ட்ல பயங்கர பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்து அங்க கேட்ட வர கஸ்டமர் எல்லாமே ரொம்ப ஈர்த்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அப்படிதான் நம்ம ஹீரோவும் ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு லாட்டரி டிக்கெட்டை வித்துட்டு வராங்க ஒரு பம்புல. அந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்கறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா கண்ணு தெரியாத ஒருத்தர் லாட்டரி டிக்கெட்டை எடுத்து கொடுத்தா அது ஒரு ராசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எடுக்க சொல்றாரு. நம்ம ஹீரோவை எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாரு. அதோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதே அங்க எப்பயும் போல ஒரு பியானோ வாசிட்டு இருக்காரு. அப்பதான் மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி அங்க வராங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. அப்போ அந்த செலிபிரிட்டி நம்ம ஹீரோ பியானோ வாசியத்தை பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சி போனதால அவர் என்ன கேட்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், நீ எனக்கு வந்து என்ன குடும்பத்துக்கும் பியானோ சொல்லி கொடுக்குறியா அப்படி சொல்லி கேட்கிறாரு. நீ சொல்லி கொடுத்தலாம் போட பரவாயில்ல, அடுத்த வாரம் எனக்கு வெட்டிங் டே, சோ அதுக்காக நீ தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் தாராளமா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கினாரு. அது மட்டும் இல்லாத அந்த செலிபிரிட்டி ஹீரோனி குடும்பத்தோட ரொம்ப க்ளோஸ் ஆன ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டாரு. அந்த ஏமஸான நடிகரை பத்தி சொல்லணும்னா அவருக்கு 2 வைஃப் இருக்காரு. ஃபர்ஸ்ட் வைஃப் இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு பெண்மணியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சோ இவருக்கு செகண்ட் மேரேஜ் என்ற தலை இவங்க 2 பேருக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுலாம் இருக்கு. அது மட்டும் இல்லாத இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அதுவும் ஃபாரின்ல படிச்சிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் பியானோவை வாசிக்கிறதுக்காக அன்னைக்கு வெட்டிங் டே என்ற தலை வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அங்க போனா நம்ம அந்த ஆக்டரோட மனைவிதான் வந்து கதவு திறக்கிறாங்க. அப்ப கேட்கறாங்க எங்க போயிட்டாரு அப்படி சொல்லி கேட்கும் போது அவரு பெங்களூருக்கு ஒரு சின்ன விஷயமா போய்கிறாரு அப்படி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் பியானோலாம் வாசிட்டு இருக்காரு. அப்படி பியானோ வாசிட்டு இருக்கும் போது ஒரு பயங்கரமான
ஷாக். அவங்க வீட்ல ஒரு டெட் பாடியை பாக்குறாரு. அதை பார்த்த உடனே பயங்கரமா பதட்டமாயி முகத்துல ஃபேஸ்ல எதுவுமே காட்டக்கூடாது, காட்டினா இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நமக்கு கண்ணு தெரிய விஷயத்து அப்படின்றதுக்காக ஃபேஸ்ல எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாத அந்த லேடி கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லேடியும் ரெஸ்ட் ரூம்கான பாதையை காமிச்சு விடுறாங்க. அப்புறம் அங்க போனா இன்னொரு பயங்கரமான ஷாக். அப்படி என்னடா அப்படி சொல்லி பார்த்தா இவ்வளவு நேரம் அந்த லேடி மட்டும் தான் இந்த வீட்டுல உள்ளார இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அந்த வீட்டு உள்ளார இன்னொருத்தர் இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்த உடனே அவங்களும் இவரை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனும் காட்டக்கூடாது, இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி சொல்லிட்டு போன உடனே வெளியே வந்துடுறாரு. அப்படி வெளியே வந்துட்டு இருக்கும் போது அந்த டெட் பாடியை பாக்குறாரு. அந்த டெட் பாடி யாருன்னா அந்த ஃபேமஸ் ஆக்டர், அதாவது இந்த லேடியோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. இவங்க தான் எல்லாருமே சேர்ந்து என்னவோ பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி மனசுல நினைச்சிட்டே வெளியே போறாரு. இப்ப நம்ம ஹீரோ பியானோ வச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த லேடியும் உள்ள இருந்தோம் அந்த பாடியை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சூட் கேஸ்ல போட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா நம்ம கார்த்தி நேரடியா நம்ம ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபேக்கான வாய்ஸ் ரெக்கார்ட காட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அது புரிய வருது, இவங்க நம்ம கிட்ட ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏமாத்துற நேரத்துல அவருடைய பாடியை கொஞ்சமா வெளியே எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன், நான் வெளியே போறேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. அப்பதான் இன்னொரு பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. அதாவது நம்ம ஃபேமஸ் ஆக்டர் கார்த்தி என்ன பண்ணிருப்பாருன்னா அப்போ நம்ம கார்த்தியோட வைஃப் வேற ஒரு ஆள் கூட தொடர்புல இருப்பாங்க. அதை பார்த்த நம்ம கார்த்தி என்ன பண்ணிடுவாரா கோவப்பட்டு அவனை அடிக்க போவாரு. அப்பதான் அவரு கன் எடுத்து இவரை ஷூட் பண்ணிடுவாரு. சோ இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எப்படியாவது கம்ப்ளைண்ட் பண்ணும். அதே சேம் டைம்ல இதெல்லாம் நீ எப்படி பார்த்தா உனக்கு கண்ணு தெரியாது அப்படி சொல்லி கேட்டா என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு ஒரு யோசனையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பயங்கரமான ஷாக். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா யார் இருக்கிறதுனா நம்ம ஆக்டரோட வீட்ல ஆக்டர் கார்த்தியை கொலை பண்ணாரு பத்தியா, அவரு தான் இங்க போலீஸ் இன்ஸ்பெக்டராவே இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு இதை சொன்னா எப்படியாவது நம்ம கண்ணு தெரியாத கண்டுபிடிச்சிருவாங்க, இதை நம்ம வேற விதமா சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிடுறாருன்னா என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நாய் இருந்துச்சு, அந்த நாய்க்கு தினமும் நான் சாப்பாடு வைப்பேன், அந்த நாயை இப்ப யாரோ கலை வந்து போயிட்டு இருக்காங்க, சோ அதை எப்படியாவது நீங்க கண்டுபிடிச்சு தரணும் அப்படி சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு கதையை சொல்லிடுறாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம போலீஸுக்கும் பயங்கரமான சந்தேகம். ஏன்னா நம்ம இப்பதான் கொலை பண்ணிட்டு வந்தோம், அதை உடனே வந்து இவன் கம்ப்ளைண்டா கொடுக்குறான், ஆனா வேற மாதிரி மாத்தி சொல்றான், இவனுக்கு ஒருவேளை கண்ணு தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஒரு சந்தேகத்துல நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ இவங்கிட்ட எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக உண்மையிலுமே கண்ணு தெரியாத மாதிரி பயங்கரமா நடிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படி கட் பண்ணி காலையில பயங்கரமான பிளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு. அது என்னன்னா ஃபேமஸ் ஆக்டர் கார்த்தி யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான். இத பார்த்த நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணனே தெரியல. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போலீஸ் வருது. நேத்து நீ என்ன அங்க போயிருந்த, என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ நான் போகும்போது அவரு அங்க இல்ல, அவங்களுடைய ஒய்ஃப் மட்டும் தான் இருந்தாங்க, அவங்க கிட்ட மட்டும் தான் நான் பியானோ வாசி காமிச்சிட்டு நான் வந்துட்டேன் அப்படி சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம போலீஸ் ஆபீசர் கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அது யாருன்னா நம்ம ஆக்டர் கார்த்தி வீட்டு பக்கத்துல ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க, அவங்க தான் இப்ப கம்ப்ளைண்ட ரகசியமா சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா இவ்வளவு நேரம் அவங்க வீட்டுக்கு போனது நம்ம ஹீரோவும் மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பாட்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஜிம்பாய் மாரி ஒருத்தன் அந்த வீட்டுக்கு வந்தான் அப்படி சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட அந்த கான்ஸ்டபிள் என்ன பண்றாரு, நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டரும் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல, ஏன்னா இவரு தான் அங்க போனாரு, ஓ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சா இவரே மாட்டிக்குவாரு அப்படின்றதால இதை பெருசா கதறப்பட்டு விட்டுறாரு. சோ இந்த சைடு பார்த்தா அவங்க அப்பா இறந்ததுக்காக பாடியில் எந்த பொண்ணும் வந்துருச்சு. அந்த பொண்ணும் அவங்க அம்மா தான் வீட்டுல இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை வெளியே எங்கேயும் அமிச்சிட்டு பக்கத்துல இருந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த அந்த பாட்டியை போயிட்டு அந்த பொண்ணு கொலை பண்ணிடுது. அதாவது யாருன்னா நம்ம ஹீரோ கார்த்தியோட ஒய்ஃப் தான். சோ அதே நேரத்துல தான் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராரு. எதுக்காக வராருன்னா என்னுடைய பொண்ணுக்கு நீ பியானோ கத்து கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு முன்னாடியே ஆக்டர் கார்த்தி சொல்லிருப்பாரு. சோ அதுக்காக தான் நம்ம ஹீரோவும் வந்திருப்பாரு. அப்பதான் அந்த லேடி இன்னொரு விஷயத்த கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு கண்ணு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகத்துல உட்பட நம்ம ஹீரோக்கு பயங்கரமான டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்ட்டா முடிச்சிடறாரு. கண்ணு தெரியாத மாதிரி தான் இருக்காரு. ஆனாலும் அவங்களுக்கு சந்தேகம் போகவே இல்லை. அப்பதான் என்ன பண்ணிட்டானா கையில ஒரு கண்ணை வச்சுட்டு கன் பாயிண்ட்ல நம்ம ஹீரோவை நீ முதல்ல கண்ணாடி கைட்டு அப்படி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் கண்ணாடி தள்ளிடுறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த கேட்கறாங்க, உண்மையிலுமே உனக்கு கண்ணு தெரியுமா இல்லையா, உன்னை ஷூட் பண்ணிடுவோம் அப்படி சொல்லி மிரட்டும் போது நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம எனக்கு கண்ணு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாரு. அப்ப நம்ம லேடி என்ன பண்ணானா பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நான் கொலை பண்ணது எல்லாமே நீ பாத்துருப்பதானே அப்படி சொல்லிட்டு அப்பதான் இன்னொரு விஷயத்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த லேடி. சோ இதுக்கப்புறம் உன்னை உயிரோட விட்டா நீ எல்லா விஷயத்தையும் போய் வெளியே சொல்லிடுவ, உன்னை கொலை பண்ணியாதான் ஆகணும் அப்படி சொல்லி மிரட்டும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டாருன்னா இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்பந்தம், ஏன்னா நான் யார்கிட்டயும் போய் சொல்ல மாட்டேன், என்னுடைய கனவே லண்டன் போயிட்டு நான் மிகப்பெரிய பியானிஸ்ட் தான் என்னுடைய ஆசை, நான் அதுக்கு ஆனா நேரமும் நெருங்கிடுச்சு, நான் போயிடுவேன், இதை பத்தி எந்த இதுவும் பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம கெஞ்சி கேட்காரு. அப்படி பேசிட்டு இருக்க நேரத்திலே நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. சோ அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய லவர் கிட்டயும் வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாரு. அவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்ப அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவானா ஒரு வீடியோ ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிட்டு இவருக்கு உண்மையாலுமே கண்ணு தெரியும் அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்த காட்டிட்டு வர. அதை நினைச்சு அவங்க மாடி மேல ஏறி போயிட்டு இருக்கும் போது கதவு தட்டினா கதவு திறக்கிறது யாருன்னா அந்த லேடி தான். அப்ப பார்த்த நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இவன் ஏன் எங்க இருக்கா அப்படி சொல்லிட்டு உள்ள போகும்போது அந்த லேடி பயங்கரமா பிளான் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் போட்டிருப்பாங்க. இது பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த
இடத்துல இருந்து ஓன அழுதுட்டு வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மயக்கத்தை வந்து முயற்சி பார்த்தா அவருக்கு உண்மையாலுமே கண்ணு தெரியல. அந்த கண்ணு தெரியாத போனதுக்கு காரணமே அந்த லேடி தான் அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. ஏன்னா அவர் வீட்டுக்கு வரும்போது டீ போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டீல ஏதோ ஒரு விஷயத்த கலந்து கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இவருக்கு பெண்ணு தெரியாத போயிருக்கும். இப்ப அந்த லேடி நம்ம பிரசாந்த் அங்கே விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் நம்ம பிரசாந்த் எப்படியாவது கொலை பண்ணதான் இந்த விட்னஸே முடியும், இந்த கேஸ் முடியும் அப்படின்றதுக்காக கொலை பண்றதுக்காக வருவாரு. அந்த இடத்துல நம்ம பிரசாந்த் எப்படியோ தப்பிச்சு போயிடுவாரு. தப்பிச்சு வேகமா ஓடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு இடத்துல தடுக்கி கீழே இருந்து மயங்கிடுவாரு. சோ அப்ப ஒரு ஆள் தான் காப்பாத்தி கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அது ஏன்னா லாட்டரி டிக்கெட் எடுக்கும் போது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு பத்தியா, அவரு ஒரு ஆட்டோ டிரைவர் இருப்பாரு. அவர் தான் இவருக்கு ஹெல்ப் பண்றாரு. சோ இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த டாக்டர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு ஒரு விசிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இப்படி ரோட்டோரத்துல கண்ணு தெரியாத இருக்கிறவங்க அடிபட்டு கூட்டணும் தான் அவங்களோட கிட்னி எல்லாமே திருடி விக்கிற வேலை இவங்க பாத்துட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு தெரியுது. இந்த விஷயத்தான் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, எனக்கு உண்மையாலுமே கண்ணு தெரியும், நான் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு தான், ஆனா எனக்கு இப்போ உண்மையாலுமே கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கு நம்ம ஹீரோ இவங்க 3 பேருக்கு ஒரு ஆஃபர் அப்டேட் பண்றாரு. அதாவது என்னோட கிட்னி எடுத்துனா உங்களுக்கு வருமானம் கூட வராது, ஆனா உங்களுக்கு வருமானம் வர மாதிரி நான் நிறைய பிளான் நான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சும் போயிடுறாரு. அதே நேரத்துல அடுத்த நாள் நம்ம ஹீரோ கார்த்தியோட பொண்ணுக்கு பியானோ சொல்லி கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு போறாரு. அங்க போன உடனே தான் அந்த லேடி பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவனை கொலை பண்றதுக்காக தானே அந்த போலீஸ் பிடிச்சிட்டு போனா எப்படி இவன் தப்பிச்சா அப்படி சொல்ற மாதிரி. சோ அதுக்கப்புறமா அந்த லேடி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ கிட்ட பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பழகும் போது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாமே சேர்ந்து வெளியே போலாம் அப்படி சொல்றாங்க. அப்பதான் ஒரு ஹில்ஸுக்கு கூட்டு போயிட்டு இவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதா பிளான போடுறாங்க. அந்த பிளானையும் அந்த போலீஸ் ஆபீசரும் வரேன்னு சொல்லிட்டான். அப்படி இவங்க எல்லாமே 3 பேரும் போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆட்டோ இவங்க காருக்கு முன்னாடி வந்து நிக்குது. அது யாருன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே ஒரு சின்னதா ஒரு பிளான போட்டுருப்பாரு, அதாவது கிட்னி திருடுற விஷயத்தை பத்தி. சோ இப்ப அதுதான் புரிய வருது. அந்த 3 பேரும் சேர்ந்துகிட்டு அந்த லேடியை கொலை பண்ணிடுவாங்க. கொலை பண்ணது மட்டும் இல்ல, அதையும் ஆத்துல தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்துக்கு எல்லாமே நீதான் பின்தொடர்ந்து இருக்கு, அது மட்டும் இல்லாத எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு, நான் சொல்ற பணத்தை நீ கொடுத்துட்டோம்னா இந்த கேஸ்ல நீ தப்பிச்சலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு உண்மையை சொல்றாங்க. அதாவது அந்த லேடியை கொலைய பண்ணல, அவங்கள வேற ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. சோ இது எல்லாமே நம்ம பிரசாந்தோட பிளான் தான் அப்படி சொல்லிட்டு தெரிய வரும்போது தான் அந்த லாட்டரி டிக்கெட் வித்துட்டாங்க பத்தியா, அவங்கள கன்வே பண்றாரு. அதாவது இவங்க கிட்ட இருக்கிற கிட்னி வித்து நம்ம வெளியே போயிடலாம், நீ நினைச்ச மாதிரி லண்டன் போயிடு அப்படி சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ இந்த விஷயத்த எல்லாமே கட் பண்ணிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா போறாரு. அப்ப இவர் நினைச்ச மாதிரி லண்டன்ல பியானோ கான்செப்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதோட அந்த இடத்துல நம்ம ஹீரோயினி வராங்க. ஹீரோயினி வந்தது மட்டும் இல்லாத பார்த்து என்ன பண்றாருன்னா கையெல்லாம் கொடுத்து பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரு இது நம்ம ஹீரோயினி தான் அப்படி சொல்லிட்டு. உண்மையிலே 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. அப்பதான் நம்ம ஆட்டோ டிரைவர் ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு, இவகிட்ட இருக்கிற கிட்னி வித்தா நமக்கு நிறைய பணம் சேரும் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அந்த லேடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா கார் டிக்கேல தான் இருப்பாங்க. அவங்க பயங்கரமா எந்திரிச்சு சத்தம் போட ஆரம்பிப்பாங்க. கார்ல என்னடா சவுண்ட் வருது அப்படி சொல்லிட்டு 2 பேருமே போய் பாப்பாங்க. அப்ப அவங்க கையில வச்சு இந்த தண்ணை வச்சு மிரட்டும் போது இவங்க எல்லாமே தப்பிச்சு வேகமா 2 பேருமே ஹீரோவும் அந்த ஆட்டோ டிரைவரும் ஓட ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம லேடி என்ன பண்ணுவாங்கன்னா காரை வேகமா எடுத்துட்டு வந்து இவங்க 2 பேருமே கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல கண்ட்ரோல் மீறி போனதால காரும் கவுந்து கீழே வந்துடும். அதே நேரத்துல அந்த லேடியும் இறந்து போயிடுறாங்க. இதுதான் உண்மையுமே நடந்தது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயிட்ட நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமே இந்த படத்து மூலமா தெரிய வருது. அதாவது தன்னுடைய ஹஸ்பண்ட் நமக்கு பிடிக்கல, வேற ஒருத்தர் கூட நம்ம தொடர்பா இருக்கோம், அவன் நம்மள பார்த்துட்டான், இதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை ஆயிடும், நம்ம வாழ முடியாது, நமக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதால இதை சுலபமா முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஆக்டர் கார்த்திய நம்ம லேடி கொலை பண்ணிருப்பாங்க. அதாவது அவங்க ஒய்ஃபே அவங்கள கொலை பண்ணிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ இந்த கொலையெல்லாம் மறைக்கிறதுக்காக நிறைய விஷயத்த பண்ணிருப்பாங்க. அந்த விஷயத்துல எல்லாமே நம்ம ஹீரோ கண்ணு தெரிஞ்சுட்டு எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி வருவாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கே கண்ணு தெரியாத போயிடும். இப்ப இவங்களை காட்டி கொடுத்ததுனால எந்த ஒரு எவிடன்ஸ் இல்ல, நம்மளும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா உனக்கு கண்ணு தெரியல அப்படி சொல்லிடுவாங்கன்றதுக்காக நம்ம ஹீரோ போட்ட பிளானே பயங்கரமா தான் இருந்துச்சு சொல்ல முடியும். இப்ப அந்த லேடி இறந்து போயிட்டாங்க, அந்த உண்மை எல்லாமே அவங்க பொண்ணுகிட்ட சொல்லி இப்ப நம்ம ஹீரோவும் தப்பிச்சிட்டாரு. இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம ஹீரோயிட்ட சொல்லிட்டு அவரும் ஒரு பியானிஸ்ட் ஆயிட்டாரு. அவருடைய ட்ரீமும் சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த படம் எல்லாமே பார்க்க வேண்டிய படம் தான். அது மட்டும் இல்ல இந்த படம் பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஆகும் போயிட்டு இருந்துச்சு. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.